வெல்கம் பேக் டு ஃபயர் கேம் சேனல். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பிஆர் மேட்ச் வந்திருக்கோம். இது வந்து ஒரு நல்ல பிஆர். ஒரு நல்ல பிஆர்னால் இது ரேங்க் தான். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இந்த சைடில் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, அதனால தான் இங்கேயே லேட்டாக இறங்கியிருப்பேன். இல்லைன்னா டக்குன்னு இறங்கியிருப்பேன். இதுதான் அப்போ என்வி வந்தால் லேப்டாப் கிங்காக அடிச்சுட்டு ஏதாவது ஒரு என்வியாக வச்சுட்டு லேப்டாப் கிங்காக ஆகலான்னு பார்த்தா ஒரே என்வி சிக்க முடியானோ. சரி கிட்ட போய் அங்கே ஏதாவது லூட் அடிப்போன்ட்டு லூட் அடிக்கான்னு போனோம். இங்கேயே ஆக்கி விட்டான் ஃப்ளைட்டுக்காரன். கூட்டிக்கிட்டே போகிறேன். இங்கே என்வி அங்கே முன்னாடி வந்து நிற்பானா கைஸ். எப்படி இருக்கும்? பைசன் தான் வச்சுருக்கானா அது கரெக்டாக இருக்காது. அதனால் வேறு ஏதாவது G98 கரெக்டாக இருக்கும். சவுண்ட் வச்சுருந்தேன் கைஸ். போட்டுக்கன்னு பிஆருக்கு செட் ஆகாது. சிஎஸ்னால் டக்கு டக்குன்னு அடிக்கும் ஸ்விட்ச் பண்ணி. அது 4 பேர் தான். இதே லாஸ்ட்டில் தான் சிக்கும். சரி வேறு ஏதாவது கிடைக்குமோன்னு பார்க்கலாம். பேரஃபுல் வேணாம். சரி 200 டோக்கன் பிடிச்சாச்சு. இன்னும் 200 டோக்கன் கிடச்சா இக்லீஸ்ட்டு போகிறோம். இந்த கன்று கிடச்சிருக்கு மேக் 10 நல்லா அடிக்கும். இது ஏசிடி நல்லா தான் அடிக்கும். வேணாம், இது டக்கு டக்குன்னு அடிக்கும். அப்புறம் கன்று மாற்றிடுவேன் வேகுன்னு. அதான் இப்போ வாய்ஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லாக்கா? ரத்த கீழே வச்சு டேமேஜ் ஆகி போச்சு. அப்புறம் தான் மெக்கிட் போட்டேன். சரி டோக்கன் முடிக்க வந்தோம் கைஸ். ஆமாம் மறந்து. சரி ஒரு கன்று பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டேன். அது தாங்க லோட் அடிக்கிறேன். இதை மட்டும் ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஊற்றிடுவோம் கைஸ். ஸ்பீடாக தான் போகும். அட்டாக்கிங் வந்து சொந்தத்தை வந்து நார்மலாக போகும் கைஸ். இட்லிஸ்ட்டு போட்டாச்சு. ஆனால் அது இல்லை ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு பசங்க. இது போய் 400 காயின் தான் கைஸ் இருந்தது. ஆனால் கைனா இந்த மாதிரி பண்ணிட்டான். இதே இப்போ புரியுதா சொல்கிறது? எப்படி சொல்கிறதுனா கைனா இப்போ செட்டாகும். இப்போ டீமேட் செட்டாகும். வேலைக்காக போகிற மாதிரி வச்சுருக்கலாம். இதே இக்லிஸ்ட்டு போட்டா இப்போ நான் திருப்பியும் போய் இக்லிஸ்ட்டு போடணும். இது யாராவது ஆனால் ஒரு லேட்டாக ஆனால் போர் அடிக்காது கைஸ். மேலே ஒருத்தவனை பார்த்துட்டேன். இதே மாற்றிட்டேன். ஒரு சாட்டில் இருந்துக்கிறதுக்கு அதான் அடி இல்லைன்னா சுட்டுப்பான். மாட்டினா அச்சாகான்னு பார்த்தா வாங்க மாட்டேங்கிறாங்க கைஸ். அந்த க்ளோவெல்லாம் வச்சு பார்த்தேன். சரி வாங்கவே மாட்டேங்கிறானு. சரி நானும் கிளம்பிட்டேன். எதுக்கு அவனை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் இக்லிஸ்டாக போட்டு இன்னும் என்மையாக அடிப்போம். இந்த காயினை பிடிச்சி 800 காயின் வந்தவங்க கைஸ். 800 காயினும் இப்போ போய் நம்ம இக்லிஸ்ட்டு செகண்ட் இக்லிஸ்ட் இந்த மேட்சோட செகண்ட் இக்லிஸ்ட்டு மேலே கண்ணுன்னு பார்த்தேன். ஏன்னா அடிச்சுக்கப்படலாம். இந்த கண்ணு இது வாங்க மாதிரி தான் அடிப்போம். நானே சிறப்பாக வச்சுருக்கேன். இன்னும் வேறு கன்னுக்குன்னு பார்க்குறோம். இந்த இடத்துக்கு ஒரு சம்பவம் ஆகும். சரி சும்மா இப்படி அடிக்கிறதுக்கு எதுவும் எங்காவது இருக்கான். போக அடிக்கணும்னு இப்படி அடிச்சுட்டே இருந்தேன். இங்கே பாருங்க. இப்போ மேலேருந்து ஃபேக்ட்ரி மேலேருந்து ஒருத்தவங்க வருவான். கை கொண்டு விட்டுறான். நான் வந்து உக்காந்து வச்சேன். ஏன்னா எதுவும் வந்துடும் டக்குன்னு நின்று தேண்டா. அங்கே கிலோவாக போட்டு அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். சரி இங்கே வேறு ஒருத்தன் வந்துட்டான். இக்லிஸ்ட்டு போட்டவன். சரி அவன் கிட்ட அவன் மாட்டிக்க கூடாதுன்ட்டு தான் பேக் அடிச்சிட்டேன். இல்லைன்னா அந்த திருப்பியும் கீழே வந்துட்டா கூட அடிச்சிக்கலாம். ஏன் வேணான்ட்டு இவன் எங்கே பண்ணான்னு தெரியல. அப்புறம் திருப்பி இங்கே தான் உட்காந்துட்டு இங்கே வந்துட்டு போவேன். இந்த இடத்துல இதுதான் விற்பாக்கிறதுக்கு போட்டுக்கிட்டேன். எங்கே இருக்கானே தெரியும். எங்கே ஒரு முட்டு விட்டுருக்கான் விட முடியல.
அப்புறம் இந்த தூசம் டேமேஜ் கொடுப்பேன். இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி கேரக்டருக்கு வச்சுருக்கேன், காரத்தை போய் முட்டியாகாந்து முட்டிட்டு அச்சு டவுன் வச்சாச்சு. கேஸ் ஃப்ரெண்டு பிடிப்பானா இல்லை கீழே இது பண்ணா பார்த்து வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. 3, 2, 1 ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க சொன்னாங்களா, அவங்க வின்னர். அவங்களுக்கு ஒரு லான்ச்சர் அந்த கை வச்சுருக்கேன்ல, அந்த லான்ச்சர் என் கூட அந்த கேம் வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக தந்து போகிறோம். நீ ஜெயிச்சா மட்டும்தான், ஜெயிக்கணும்னா கிடையாது. சரி இவனா அட்லீஸ்ட்டு போட்டுருக்கேன். சரி எங்கேயா போவோம். அவனே போய் உக்காந்துட்டான். ஏன்னா நான் அடிப்பேன், அடிச்சுதான் என்ன பண்ணுங்க. சரி இங்கே எங்கேயும் இருக்க மாட்டான். சரி பீக்கு போவோம். ஸ்ட்ரெயிட்டாக வண்டி பீக்குக்கு போச்சு. பீக்கில் இருப்பான்னு பார்த்துக்குவேன். ஆனால் உள்ளே பீக்குனா எப்பயுமே உள்ளே நல்லா ஃபைட்டு போவோம். நான் எதுக்கு ரீசனாக இது எடுத்தேன்னா கூட அவனுக்கு இந்த 24 அளவுக்கு தான் நாக்கானாலும் மைனஸ் ஆகுனா சரி ஓகே நகர்ந்துக்குன்ட்டுவான். இது லிமிட்லி இந்த இடத்துக்கு இப்போ வச்சேன் என்னை முடிச்சிட்டேன். அவன் முடிச்சுட்டு வருதுக்கான். 14 HP வந்துருக்கு. இதே இந்த மாதிரி அச்சாக ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லிமிட்க்கு போட்டு டவுன் ஆனால் சரி இந்த இருக்குது P90. சரி அதை எடுத்து நல்லா அடிக்கும். இன்னும் 20 அளவு ப்ளீஸ், 20 அளவு நான் இக்லீஸ்ட்டை போட முடியுமான்னு பார்த்தேன். போட முடியாது போகிறது ஒரு இக்லீஸ்ட் வைக்கும்போது. சரி அவனை போய் கூட்டுவாங்க எங்கேயா ஓடி உட்காந்து. இந்தியா தமிழானதுக்கு சரி அப்புறம் நோட் பண்ணேன். இந்த சைடில் லாஸ்ட்டு தெரிஞ்சுது. சரி விடுவாங்க வண்டின்ட்டு ஸ்ட்ரைட்டாக போச்சுங்க. என்ன வயசு இது யாராவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாருக்கும் தெரியும் இது கேம் கேட்கறது இருக்கிறது. அதனால் நம்மளோட சென்சிட்டிவிட்டினா இந்த இதுதான் தெரியாது. எப்படி அடிக்கிறோம், திராக தூக்குறோமோ அது காமிக்காது. சரி நாங்கள் வரோன்னு தெரிஞ்சிச்சு. அவன் உள்ளே ஓட்டான். சரி நான் பார்த்தேன் உள்ளே சவுண்டு கேட்டுது. கேஸ் இருந்தாலும் என்னை முடிச்சுருப்பாங்க. இவன் பின்னாடி என்னடியான். எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவும் டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி அங்கே 2 பேர் இருக்கானும். சரி இதுங்க லூட் அடிச்சுட்டு போவோன்ட்டுருக்கான். அதனால தான் உட்காந்து நினச்சிருக்கேன். சரி இங்கே கன்று பார்த்தேன். SV இதுதான் எனக்கு. சரி இதுவே போய் உக்காந்தேன். திருப்பியும் எனக்கு SVDயோக இது நல்லா அடிக்கும். அழுத்தலாம் டக்குன்னு அது ஈஸியாக இருக்கும் கேஸ் நம்மளுக்கு. இப்போ மேலே 2 பேர் இருக்கானும் பார்த்துக்கலாம். ஜோன் தானேன்ட்டு ஒருத்தவன் செத்து தான் அடிச்சுட்டான். இப்போ அண்ணன் சென்ட்ரி கொடுத்துப்பான். அவன் அடிக்க போகிறான். இப்போ நான் அவன் ஏதாவது அடிச்சுக்க போகிறான்ட்டு நான் அடிச்சா அதுவாவி ஒன்றை கூட வச்சதுக்கு ஓசில் போட்டாங்க. சரி ஒரு கிலோ தான் போனால் போது. இதோட செத்தான் வந்து நம்மளுக்கு 8 கிலோ 7 கிலோ 18 ஸோ எனக்கு தெரியல. ஏன்னா ஞாபகம் வந்துல 8 கிலோ 7 கிலோ ஏதோ வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் இப்போ டக்குன்னு ஜோன் போயானோ இதோட 4th ஜோனு டக்குன்னு வச்சுருக்கோம். இது இப்போ இல்லை இன்னும் ஸ்டிக்காக இன்னும் ஜோன் மூவ் ஆகலை. ஆனால் நம்ம போயிருக்கிறது சேஃபு. ஏன்னா இப்போ கிராஸ் வேர் இருக்கும் நமக்கு. போய்டும் அவனும் அது வரைக்கும் மெக்கிட்டே போச்சுள்ள கைஸ். உள்ளே ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மெக்கிட்டே போகிறான். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஏமி இருக்காங்களான்னு பார்க்குறேன். இல்லை. ஸோ அந்த இடத்துல அது வண்டி கிளம்பிச்சு. ஸோ அவனை தொட்டி பிடிக்கும்னு பார்த்தா அவன் எப்படி போகிறான். ஸோ அவனை பிடிக்கான்னு பார்த்தானா இல்லை போகிறான். ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் வாய்ப்பு இல்லை. கேஸ் வந்துட்டான் அடிக்கிறான். அந்த இடத்துல கேஸ் முட்டிட்டாங்க. ஸோ இறங்கி அடிச்சிட்டேன். காரை கோச்சிட்டேன். அதனால தான் என்ன கேஸ் தலையை சுடுறீங்க இப்படி இது ஒன்று பார்ப்பீங்க. ஆனால் ஏன் வந்து அவனுக்கு தான் போகும். ஏன் டீமத்தை வர போக நான் ஒன்று போகண்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். உக்காந்தான் மேலே
என்ன இப்படி பண்ணிட்டு போய் என் ஃப்ரெண்டு பிடிச்சிருது. அவன் இமோஜி போட்டான் பார்த்தீங்களா? சரிங்கத்தான் மேலே இருந்தான். அவன் இதில் காமிச்சிருக்கும். இந்த வந்ததை பார்த்துட்டேன், என்னதான் அடிப்பான்னு பார்த்தேன். கவனிக்கல போகிறாங்க. ஸோ எப்படியோ எது வச்சுட்டோம். எதுனா அது இது வச்சுக்கான், ஏம் வச்சுக்கான் வச்சான். அது எது கணக்கில் வராது. அதான் கைஸ். இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஷார்ட்ஸாக வந்துடும். டைரின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஷார்ட்ஸாக போட்டுக்குவேன். அதான் கைஸ். இப்போ இந்த இடத்துல டீமேட்டாக இந்த இடத்துல கார் நின்றுது. சரி கார் நிற்கிது, இதாக எனக்கு சரி அங்கே தான் கார் நின்றுது. அதுக்குள்ளே போகணும்னு பார்த்தா அவன் நிற்கிறான் எனிமி. அவன் ஆஃப்லைன் போகணுமே தெரியல. அந்த இஷ்டம் மண்டே இஷ்டம் எருந்த கிச்சு விட்டான். இவன் தான் இந்த சாக்கு பார்த்ததாக அச்சு விட்டான். அதனால நான் ஓடிட்டே மேய்க்கிட்டு போட்டேன். சரி நான் வெளியே அங்கே எனிமி இருந்திருக்கான். அதனால நான் உள்ளே வந்தேன். ஏன்னா இதுக்காக போட்டிருக்கான் நான் வச்சு. அதனால அவன் வேறு வெளியே போய் அட்டாக்கிங் ஆட போகிறேன் இந்த ஜோன் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எல்லாம் இப்போ சென்டர் ஜோன் வச்சுட்டோம். அதுதான் சொன்னேன். இங்கே வண்டிக்கு வந்து யோசிச்சு பார்க்குறேன், எதுக்கு தான் அங்கே நிற்கிறான்னு பார்த்தேன். என்ன அப்படின்னு சுடுக கேஸ். சரி எதுக்கு தான் அவன் சுடுகான்னு பார்த்துட்டு இருந்தா அங்கே நிற்கிறான். சில நேரத்தில் என்னையே முடிச்சுப்பான். ஏதாவது 30 ஹெச்பியோ 40 ஹெச்பியோ தப்பிச்சான். சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிரச்சனை இல்லை. கூப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிறான். அந்த இதெல்லாம் விட்டு பார்க்குறான். சரி அவன் நம்பத்துக்கே அது இருக்குது, நான் விட மாட்டோமா அப்படின்ட்டு ஏகா உடைக்க தைரியம் வராமல். இதுக்கப்புறம் சாவு கன்ஃபார்மு. இவன் இந்த சைடில் போனோடனே நான் பார்த்தேன். சரி குதிச்சு அடிப்புன்னு பார்த்தா பின்னாடி ஒரு எனிமி வந்துட்டாங்க. பின்னாடி அங்கே ஒருத்தன் இருக்கான் ஒழிஞ்சுக்கிட்டு. நம்ம டீமத்தை போட்டு தள்ளிட்டாங்க. அவன் ரொம்ப சோகமான விஷயம். நம்ம டீமத்தை சரி கூப்பிட்றேன் வர முடியும். என்ன வாங்க சுற்றுறான்னு பார்த்தா அந்த பின்னாடி அந்த இதை வச்சு பார்த்துட்டேன். பின்னாடி செத்துட்டான்னா அவன் வச்சுட்டான். நீ அடிச்சிட்டல, நான் அவன் அடிக்காம விடமாட்டேன்ட்டு. சரி லாஸ்ட்டில் ஒருத்தவனா இருந்தான், நீ என் டீமை என் ஃப்ரெண்டு நான் கை பேசுற, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு ஒரு வெறிகம் தான். அது இல்லாமல் லாஸ்ட்டு வகாலிவகம் இருக்குது. பார்த்துக்கலாம் பொய்யா அச்சாங்க பிரச்சனை இல்லை, அடிக்கணும்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டு கார் எடுத்துட்டான். ஏன்னா கார் கற்றுக்கு காரை சொன்ன டேமேஜ் கொடுத்து இறங்கி அடிச்சிடறான். புரியுதா? ஜோனாஸ்துக்காவது அங்கே தான் பார்த்தானோ அவனுக்காக சாதகம். சரி அவன் எங்கே எப்படி அந்த சைடு போனாலும் பார்க்கலண்ணா. நாக முடிச்சிருந்தா அந்த இடத்துல நல்ல பிறகு அங்கிருந்து அடிச்சிருக்கலாங்க. ஒரு டிராக தூக்கின்னு அடிக்கிறான். ஏன்னா இதை விட்டுட்டே இருக்கான். சரி அவன் சொன்ன அடித்தான். ஆனால் நல்லா ஒரு அடி விழலை. சரி வாகட்டும் பார்த்துக்கலாம். அவனும் வெயிட் பண்ணுறான். என்கிட்ட க்ளோவாக கம்மியாக தான் இருக்குது. என்ன சொல்லி பார்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ க்ளோவாக போட்டு அந்த இது போய் விடுறான், லான்ச்சர் விடுறான். அவன் சரி போயிட்டாங்க. நான் கவனிக்கவே இல்லை. நான் கவனிக்காமல் 3 லான்ச்சர் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்டா இப்படி க்ளோவாக போதான் போயின்னா என்கிட்ட க்ளோவாக இல்லை. இந்த மாதிரி டைமில் அடிச்சிருக்கலாம். அவன் நல்ல பிளேயராக இருந்துருந்தான். எந்த அப்புறம் இப்படி ஓட்டுக்கான் அப்படி ஓட்டுக்கான் ஆட்டம் காமிச்சுட்டே இருக்கான். சரி இதை வச்சு முடிப்போன்னு பார்த்தா ரோக அதிகம் இருக்கான். ஃப்ரெண்டே போட்டான்ல அவனை போட்டாமல் அப்பயே முடிவு பண்ணும். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.